என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். ஆசனம் என்பது ஆரோக்கியத்தின் அடிப்படை, நோய் இல்லாமல் வாழ்வதற்கான அடிப்படை, சுறுசுறுப்புக்கான அடிப்படை, எந்த நோயையும் நீக்கக்கூடியதற்கான அற்புதமான ஒரு அடிப்படை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் எந்த வைத்தியத்திலும் கிடைக்காது. யோகாசனம் ஒன்று தான் இத்தனையும் நமக்கு கிடைக்கும். மனிதன் பிறந்து விட்டால் அவனுக்கு நோயே ஆயுளில் வரக்கூடாது என்று சொன்னால் இந்த யோகாசனத்தை நாம் எல்லோரும் கைக்கொள்ள வேண்டும். ஆதி காலத்திலெல்லாம் எங்கே இந்த மருத்துவம், அலோபதி மருத்துவமோ ஆயுர்வேதமோ சித்த வைத்தியமோ, இன்ன பிற எத்தனையோ வைத்தியங்கள் இருக்கிறது. அக்குபஞ்சர் என்னெல்லாமோ சொல்கிறார்கள், ஆயுர்வேதம் என்கிறார்கள். ஆகவே இவைகளெல்லாம் நாம் நாட வேண்டிய அவசியமே கிடையாது. சிறு வயது 2 வயசுலேருந்தே பண்ணலாம். ரஷ்யாவிலெல்லாம் கை குழந்தைகளே எடுத்து அப்படியே வளைக்கிறாங்க, நமுக்கிறாங்க, வளைக்கிறாங்க, நமுக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஆசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பிறந்த பிள்ளைக்கு. அந்த நிலையில் நமக்கு அரங்கிற்கு ஹரீஸ் 11 வயது, யாதவன் 11 வயது, எஸ்ஆர்சி ஸ்கூல் ஈரோடு புளியம்பட்டியிலிருந்து வந்திருக்கிறார்கள். அதன் ஆசிரியர் எல்லுசாமி அந்த பள்ளியில் அத்தனை மாணவர்களுக்கும் ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அவர்களின் ஆரோக்கியமான ஒரு வழிக்கு அவர்கள் மாணவர்களை இழுத்துச் செல்கிறார்கள். அந்த நிலையில் நமது மாணவர்கள் எழுந்து இப்பொழுது கால் நீட்டிய சக்கராசனத்தை செய்ய போகிறார்கள். எழுந்திருங்கள், அப்படியே செய்யுங்கள். முதல்ல வலது காலம் முன்ன நீட்டு, அங்கே பார்க்க புற திரும்பிக்கலாம், அங்கே பார்க்க. முன்கால் மடங்கவே விடாது. கையை உயர்த்தி கையை கட்டி கொடுங்கள். கால் நீட்டிய நின்ற சக்கராசனம். அப்படியே பின்னால் காலை விரைப்பாக்கி சாயணும். சாய்ங்க. இவைகளெல்லாம் சின்ன சின்ன ஆசனம். 2 வயது 3 வயது பிள்ளைகளெல்லாம் அற்புதமாக செய்யலாம். கொஞ்ச நாளைக்கு வேணால் நம்ம முதுகை பின்னால் இருந்து பிடிச்சிக்கலாம், பட்டெக்ஸை பிடிச்சிக்கிட்டு சாய வைக்கலாம். தலை பின்ன போட்டோம், அப்படியே நேர நிமிர்ந்து மூச்சு வாங்குங்க. நேர வாங்க. இப்போ இடது காலம் முன்ன வை, நல்ல முன்ன தள்ளி வை. நல்ல தள்ளி வச்சிங்கன்னா நல்ல லகுவாக பண்ணலாம். கையை கொறுத்துக்க, இறுக்கி கொறுத்து உயர்த்து கையை அப்படியே பின்ன சாய். சாய், நல்ல சாய். அப்படியே நிமிர்ந்து 2 மூச்சு வாங்க. சரி, கையை கீழே போடு. இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேரே பார்த்து இந்த ஆசனங்களை செய்ய. முதல்ல வலது காலம் முன்ன வை. வலது கால். நீ வலது கால்னால் நீ இடது காலை வச்சுருக்கிய. வலது கால் இடது கால் தெரியாதா? தூத்து போயிட்டு கையை கொடுத்துக்கோ. பின்னால் பண்ணும். நல்ல காலை விரைப்ப காலை இருத்தி தரையில் அழுத்தி அப்படி சாயணும். அதுதான் கரெக்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதுகெலும்புக்குத்தான் இதில் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. முதுகெலும்பே இல்லைன்னு வைங்க, நம்முடைய உடல் எப்படி இருக்கும்? முதுகெலும்பே தனியாக எடுத்துட்டா எப்படி இருக்கும்? தலை வயிற்று பக்கத்துலேருந்து தொங்கிட்டு இருக்கும். முதுகெலும்பு நம்ம அந்த முதுகெலும்பு மேலே தான் இந்த தலையை உட்காத்தி வச்சுருக்கு. அதனால் முதுகெலும்பை நாம் ஆரோக்கியமாக வைத்து கொண்டால், அதை சரியாக வளைத்தால், முன்பின் வளைப்பது, பக்கவாட்டில் வளைப்பது,
இப்படியெல்லாம் செய்தோமேயானால் எல்லா உறுப்புகளும் சரியாக இயங்கும். நேரே வாங்க, நல்ல மூச்சுடு. அடுத்த காலம் என்ன வை, நல்ல வளையணும். முன்ன காலை ஸ்ட்ரைட் ஆக்கணும், மடக்கப்படாது. அப்படியே வளை, நல்ல வளையணும். அரசியல்வாதிகள் கூட்டங்களில் பேசும்போது பார்த்திங்கன்னா, தொழிலாளர்கள் மத்தியில் பேசும்போது இந்த நாட்டின் முதுகெலும்பு தொழிலாளர்கள் தான். மாணவர்கள் மத்தியில் பேசும்பொழுது இந்த நாட்டின் முதுகெலும்பு அவர்கள்தான். இப்படி எங்கெங்கே போய் பேசினாலும் அந்தந்த விவசாயிகள் மத்தியில் பேசும்பொழுது இந்த விவசாயிகள் தான் இந்த நாட்டின் முதுகெலும்பு என்று சொல்வார்கள். அவர்கள் அவருடைய முக்கியத்துவத்தை பற்றி பேசுவதில்லை, முதுகெலும்பினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் பேசுகிறார்கள். முதுகெலும்பு தான் மனிதனுக்கு முக்கியத்துவம் என்பதை உணர்த்துகிறார்கள். அதைத்தான் கவனிக்க வேண்டும். மேலே வாங்க, முன்னாடி அப்படியே உட்காருங்க, பத்மாசனத்தில் உட்காரு. என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சிறார்களே, பள்ளி தாளாளர்களே, உங்கள் பள்ளியில் மாணவர்கள் அத்தனை பேர்களுக்கும் நீங்கள் யோகாசனம் சொல்லிக் கொடுத்தால் அவர்களுக்கு நினைவாற்றல், தனியாக இருக்கக்கூடிய சிந்தனை ஆற்றல், இவைகளெல்லாம் பலம் பெற்று அவர்கள் அதிகமான மார்க் வாங்குவதற்கு இந்த ஆசனம் அவர்களுக்கு கை கொடுக்கும். மற்ற விளையாட்டுகளிலும் வெற்றி கொடி நாட்டுவதற்கு இந்த ஆசனம் கை கொடுக்கும். ஆகவே எல்லோருமே, எல்லா மாணவர்களுக்கும் இந்த ஆசனங்களை கற்றுக் கொடுத்து அவர்கள் வல்லவர்களாகவும் நல்லவர்களாகவும் நாட்டுக்கு சேவை செய்யக்கூடியவர்களாகவும் நீங்கள் ஆக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.